அட கண்ணுங்களா, அந்த ரோட்டில் பாருங்களேன், நீ ஒரே இடத்துல தான் நிற்கிற. உன்னோட ஃபோன் ஆகட்டும், உன்னோட வாழ்க்கையாகட்டும், ஒரே இடத்துல நிற்கிறீங்க. இதில் எத்தனை பேர் பாஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்றது கணக்கு போட்டு உன்னால் சொல்ல முடியுமா? இத்தனை பேரோட கருத்துலேயும் உன்னால் வாழ முடியுமா? எவனுக்கு என்ன கருத்து இருக்கோ அவன் அதை போட்டுட்டு தான் போவான். அவன் வாயில் பான்பராக்க இருந்தால் அவன் பான்பராக்க துப்பிட்டு போவான். இவன் வாயில் குட்கா இருந்துச்சுன்னா குட்காவை துப்பிட்டு போவான். அவன் கையில் சிகரெட் இருந்தால் சிகரெட்டை துப்பிட்டு போவான். இன்னொருத்தன் கையில் சரக்கு இருந்துச்சுன்னா அவன் சரக்கை தூக்கிவிட்டு போவான். உன் புருஷன் குடிகாரன் அப்படின்றது உனக்கு ஃபஸ்ட்டே தெரியுமா தெரியாதான்றது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. குடிப்பான்றது உனக்கு தெரிஞ்சிருந்தா மற்றவங்க சொல்கிறது தப்பு, அவன் குடிகாரன்னு சொல்லி அவனை நீ குடிகாரன் ஆக்காத. ஒன்று. இன்னொன்று, பசங்களுக்கு அவங்க அம்மா பேச்சு தான் கேட்டு நடக்கிறாங்க அப்படின்னு உங்கள் அம்மாவோ உங்கள் வீட்டுக்காரங்களோ சொன்னாங்கன்னா முட்டாள் நீ தான்டா. ஏன்னா நீ அவங்க சொல்லி தான் நீ இப்போ கேட்டுட்ருக்க. ரெண்டு பேர்த்துக்கும் சேர்ந்து சொல்கிறேன், இதுதான் வாழ்க்கை. நடுவில் ஓடுது இல்லையா, இதுதான் வாழ்க்கை. வந்துட்டு போவாங்க. ஆனால் நிற்கிறது ஒரே இடத்துல நம்ம மட்டும்தான். புரியுதா? நமக்குள்ளே 4 சண்டை நடந்தாலும் 40 சண்டை நடந்தாலும் தீர்க்க வேண்டியது நம்ம மட்டும்தான். இதில் உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்க, இதில் எங்கள் அம்மா அப்பா இருப்பாங்க, இதில் உங்கள் பெரியப்பா இருப்பாங்க, மற்றதில் அவங்க பெரியப்பா இருப்பாங்க. நம்மளுக்கு தேவையில்லைம்மா அவங்க கருத்தை வாங்கிட்டோம். நம்மளுக்கு யாரோட கருத்தை கேட்டோம் எதா பிரயோஜனம் இருக்கா? குடிக்கிறான் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவன் குடிகாரன் கிடையாது. உங்ககிட்ட சொல்லிட்டு குடிக்கிறான்னா அவன் பேர் குடிகாரன் கிடையாது. சொல்லாமல் அவன் தனியாக குடிச்சிட்டு எங்கேயோ படுத்த ரோட்டில் கிடந்து நீ தூக்கிட்டு வர பார்த்தியா, அவன் பேர் குடிகாரன். ஐயோ நான் கல்யாணம் பண்ணிட்டேனே என்னை தூக்கிட்டு வாங்க அப்படின்றவன் பேர் தான் குடிகாரன். அல்லாமல் குடும்பத்தோடு சேர்ந்து இருந்து வாழ்க்கையாக இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சவன் என் பொண்டாட்டி ஊற்றி கொடுப்பா, என் பொண்டாட்டி ஆம்லேட் செஞ்சு தருவா இப்படின்லாம் விரும்பினவங்க. அதே மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுக்கான எல்லா சொகசையும் நீ பண்ணி கொடுப்பேன்னு எதிர்பார்த்த பொண்டாட்டியும் தப்பாக யார்த்தையும் சொல்லக்கூடாது. இதை குடும்பத்தோடு நீங்கள் பேசும்போது நடைமுறை வாழ்க்கையில் வர்ற ஒரே பிரச்சனை, அவன் குடிகாரன் இல்லைன்னா நீ ஓடுகாலி. இதை தவிர பெருசாக வேறு எந்த வார்த்தையும் வந்துடாது. யாரும் எங்கேயும் விஷமப்படாதீங்க. வாழ்க்கை முன்னேறும். இந்த வருஷம் நம்மளுக்காக தான் பிறந்திருக்கு. நல்லதே நடக்கும். ஓம் முருகா, ஓம் குருவாயூரப்பா.